எத்தனையோ கொலை வழக்குகளை நாம பார்த்திருப்போம். அதுல எவ்வளவோ கொடூரமான கொலை அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா, இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் அப்படிங்கிறது ரொம்பவே இதை விட கொடூரமான ஒரு கொலை அப்படிங்கிறத பார்த்திருக்கவே முடியாது. இதுக்கு மேலையும் கேள்விப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கொலை. உத்தரப்பிரதேச மாநிலம் பத்ராவா மாவட்டத்துல இட்கா அப்படிங்கிற பகுதியில ஒரு கால்வாய் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கால்வாயில திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில இருக்கிற தெருநாய்கள் ஃபுல்லா கூடி ஏதோ ஒன்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா இவ்வளவு நாய் இங்க இருக்கே, ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்குதே நாய்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா நாய்களோட வாயிலையும் ரத்த கரை. ஏதோ ஆட்ட கீட்ட பிடிச்சிருச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்கும்போது மனித உடல் பாகங்கள் துண்டு துண்டா கிடக்கு. இததான் அங்க இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் கொதறி தின்னுட்டு இருக்கு. இத பார்த்த மக்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா மனிதனை நாய் தின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறையினர் விரைந்து வந்து அங்க இருக்கக்கூடிய நாய்களை பூரா விரட்டிட்டு அந்த உடல் பாகங்கள் துண்டு துண்டா கிடக்கிறத எல்லாத்தையும் சேகரிக்க தொடங்குறாங்க. அதுல ஒரு கை மட்டும் முழுசா கிடைச்சிருக்கு. அந்த கையில ராகுல் அப்படின்னு ஒரு டாட்டு போடப்பட்டிருக்கு. இதுதான் போலீசாருக்கு கிடைச்ச ஒரே தடயம். செத்து போனவர் பேரு ராகுல். அப்படி இல்லைன்னா இறந்த இந்த கைக்கு சொந்தக்காரருடைய உறவுக்காரர்கள் யாராவது ராகுல் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிற குழுவை வச்சு போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. விசாரணையை தொடங்கும் போதுதான் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்தை சேர்ந்த ராகுல் அப்படிங்கிற ஒரு நபர் காணா போயிருக்கிறதா அவரோட மனைவி புகார் கொடுத்திருக்காங்க. இந்த ராகுல் அந்த ராகுலா இருக்கலாமோ அப்படின்னு போலீசார் விசாரணையை தொடங்குறாங்க. விசாரணையை தொடங்கின போலீசாருக்கு ரத்தம் உறையக்கூடிய தகவல் எல்லாமே கிடைச்சிருக்கு. மனைவி ரூபியே கணவரை கொலை செஞ்சு கிரைண்டர்ல 40 துண்டுகளா வெட்டி போட்டு மாவை அரைக்கிற மாதிரி அரைச்சிருக்காங்க. இந்த போலீசார் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு, ஒரு பெண்ணால தனியா இப்படி ஒரு கொலையை செஞ்சிட முடியுமா, அதுக்கு உதவியர்கள் யார், எப்படி சிக்கினாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வெல்கம் டு வெங்கிரத்னம் கிரைம் ஸ்டோரி. சரியா டிசம்பர் 15ஆம் தேதி இட்கா பகுதியில ஒரு கால்வாயில நாய்கள் இஷ்டத்துக்கு கொதறி ஒரு மனித உடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. போலீசார் விசாரணையை தொடங்கும் போது அதே பகுதியில பக்கத்துல காசியாபாத்ல ராகுல் அப்படிங்கிற நபர் காணா போயிருக்கார். காணா போனது ராகுல் அப்படின்னு புகார் கொடுத்தது யாரு அப்படின்னா ராகுலோட மனைவி ரூபி அப்படிங்கிறவங்க தான். உடனே ரூபியை ஸ்பாட்டுக்கு வர வச்சு இந்த கை யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை தொடங்கும் போது அது தன்னோட கணவர் ராகுலோட கை தான், அவர் தான் ராகுல்னு பச்சை குத்தி இருப்பார் அப்படின்னு அங்கேயே கதறி துடிச்சு அழுறாங்க. துண்டு துண்டா கணவனோட உடல் கிடக்கு, மனைவி கதறி துடிச்சு அழுறா. இந்த கொலைய எந்த பாவி செஞ்சானோ தெரியலையே, 2 சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு பெண் கதறி துடிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு ரூபிய அங்க இருக்கிற மக்கள்கள் எல்லாமே ஒரு பரிதாபத்தோட பாக்குறாங்க. உடனே ரூபி நாம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஆனா போலீசாருக்கு சந்தேகம் என்னவோ ரூபி மேலேயே வந்துச்சு. அதனால நேரா ரூபியோட வீட்டுக்கு போய் விசாரணை அப்படிங்கிறத தொடங்குறாங்க. ரூபியோட வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற வாட்டர் ஹீட்டர், அங்க இருக்கிற கிரைண்டர், இது எல்லாத்துலயுமே சின்ன சின்னதா ரத்த துளிகள் அப்படிங்கிறது இருக்கு. இதை பார்த்த உடனே போலீசாருக்கு சந்தேகம் அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாம வீட்டை சுத்தி ஒரு விதமான கெட்ட வாடை, ரத்த வாடை அப்படிங்கிறதும் அடிச்சிருக்கு. இது சார்ந்து ரூபி கிட்ட விசாரணை செய்யும் போது 15ஆம் தேதியே என்னோட கணவர் காணா போயிட்டாரு, அதன் பிறகு வீட்டுக்குள்ள எலி வந்துருச்சு, அந்த எலி பெருச்சாலி அடிச்சேன், அதோட ரத்தம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போலீசாருக்கு சந்தேகம் அப்படிங்கிறது ரூபி மேல வலுக்குது. தொடர்ந்து விசாரணை அப்படிங்கிறதையும் செய்யறாங்க. அக்கம் பக்கத்துல விசாரணை செய்யும் போது ரூபிக்கு அதே பகுதியை சேர்ந்த இன்னொரு நபரோட கள்ள உறவு இருந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இதனால இந்த கொலையை ரூபியே செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கிப்பிடி விசாரணை அப்படிங்கிறத போலீசார் தொடங்குறாங்க. இறுதியில முன்னுக்கு பின் முரணா பேசி தன்னோட கணவரை தான் கொலை செஞ்சேன் அப்படிங்கிறத ரூபி ஒத்துக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? ரூபிக்கும் ராகுலுக்கும் திருமணமாகி 12 வயதுல ஒரு மகள், 10 வயதுல ஒரு மகன் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பம். இந்த ராகுல் பெயிண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, டைல்ஸ் ஓட்டக்கூடிய வேலைகளுக்கும் போய்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த ரூபிக்கு அதே பகுதியை சேர்ந்த கௌரவ் அப்படிங்கிற ஒரு நபரோட கள்ளக்காதல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. கௌரவ் அடிக்கடி ரூபி வீட்டுக்கு வர்றது போறது, அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அரசல் புரசலா பேசியிருக்காங்க. இத சிலர் ராகுலுக்கும் சொல்லியிருக்காங்க, உன்னோட மனைவியோட நடத்தை சரியில்லை அப்படின்னு. ராகுல் இதை எப்படியாவது நாம பிடிச்சாகணும், ஊர்ல உள்ளவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு மனைவியை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், வெளியூருக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா வெளியூருக்கு போகாம வீட்டை கண்காணிச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாடியில பதுங்கி இருந்திருக்காரு. அந்த நேரத்துல இரவு 10 மணிக்கு மேல கௌரவ் வீட்டுக்குள்ள வந்திருக்கார். உடனே ராகுல் கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கி வந்த போது ரூபியும் கௌரவும் ஒரு விதமான கோலத்துல இருக்கிறத நேருக்கு நேர் ராகுல் பாத்துறாரு. கடுமையான சண்டை அப்படிங்கிறது நடக்குது. கௌரவ அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டு மனைவி ரூபியவும் செம்மையா அடிக்கிறாரு. அதன் பிறகு இவர்களுக்குள்ள தொடர்ந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா ரூபி கௌரவோட தொடர்பை கைவிடவே இல்லை. இதனால ராகுல் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த கௌரவ விவகாரத்தை சொல்லி தொடர்ந்து ரூபியை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள தினசரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. இது சரி வராது. ராகுல் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்ச ரூபி கள்ளக்காதலன் கௌரவ அழைச்சி இவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும், அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்காதலன் சொல்றாரு. கள்ளக்காதலன் கௌரவ் தன்னோட நண்பர் அபிஷேக்கோட சேர்ந்து ரூபியோடையும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. இவர்களோட திட்டத்தின்படி கடந்த 15ஆம் தேதி இரவு வீட்டுக்கு வந்த ராகுலோட சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து ராகுல் தூங்குன பிறகு இரவு நேரத்துல உள்ள பூந்து கௌரவ் ராகுல வேகமா தாக்குறாரு. ரூபியும் அபிஷேக்கும் அவரை கழுத்தை பிடிச்சு நெரிச்சு ராகுல அங்கேயே கொண்டுடுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே தன்னோட 2 பிள்ளைகளுக்கும் தூக்க மாத்திரையை கொடுத்து அவங்கள தூங்கவும் வச்சிருக்காங்க. கொலை நடக்கும் போது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. கொலை செஞ்ச பிறகு உடலை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல. அதனால கௌரவையும் அவரோட நண்பர் அபிஷேக்கையும் வழக்கம் போல வெளியில அனுப்பிச்சிட்டு பிள்ளைகளை அடுத்த நாள் பள்ளிக்கு அனுப்பிட்டு மறுநாள் பகல்ல அவர்களை வர வச்சிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பஜார்ல போய் கிரைண்டர் வாங்குறாங்க, கத்தி வாங்குறாங்க, அருவாள் வாங்குறாங்க. ராகுலோட உடலை 40 துண்டுகளா வெட்டுறாங்க. கேரி பேக்ல எல்லாத்திலும் சின்ன சின்ன துண்டுகள், உடல் பாகங்கள், உள்ள இருக்கிற குடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இது எல்லாமே வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது புதுசா வாங்கின கிரைண்டர்ல போட்டு மாவு அரைக்கிற மாதிரி அந்த உடலை அரைச்சிருக்காங்க. இருந்தாலும் சில எலும்பு பகுதிகள் சரியா அரைபடலை அப்படிங்கிறதால கேரி பேக்ல கட்டி நகர் முழுக்க அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு வீசியிருக்காங்க. இதுல முழுசா அந்த கையோட பாகம் அப்படிங்கிறது அரைபடாம இருந்து அதுல ராகுல் அப்படிங்கிற பேரு பச்சையும் குத்தி இருந்தது அப்படிங்கறதுதான் போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய துப்பா மாறி இப்ப 3 பேரும் சிறையில இருக்காங்க. ராகுலோட மகள் கிட்ட போலீசார் விசாரணை செய்யும் போது இந்த கௌரவ் அடிக்கடி வீட்டுக்கு வருவான், அபிஷேக்கும் கூட வருவான், இவங்க வரும்போதெல்லாம் எங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு எங்களை பக்கத்துல இருக்கிற மைதானத்துக்கு போய் விளையாட சொல்லிடுவாங்க. இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நாங்களும் எங்க அப்பாட்ட சொல்லி தொடர்ந்து சண்டை அப்படிங்கறதும் வந்துச்சு. ஆனா எங்க அம்மா இப்படி எங்க அப்பாவை கொலை செய்வாருன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகுது. ஒரு கள்ளக்காதல், ஒரு இளைஞனோட உயிர் பரிதாபமா போயிடுச்சு. 2 குழந்தைகள் அனாதையா இன்னைக்கு ரோட்ல நிக்குது. தன்னோட கணவனை கொலை செஞ்சு அந்த ஆதாரத்தை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரைண்டர்ல போட்டு மனைவியே அரைச்ச இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்குன ஒரு சம்பவமாகவும் மாறி இருக்கு.